ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு போனாங்க. காயேன் தன் நிலத்தில் விளைந்த கனிகளை கொண்டு போனான். ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருக்கிற மந்தை தலையீட்டில் கொழுமையானதை முதன்மையானதை கொண்டு போய் கொடுத்தான். என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயேன் காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. அதனால கோபம் அடைந்து என்ன செய்துட்டான், காயேன் ஆபேலை கொலை செய்துட்டான். காரணம், அவங்க ரெண்டு பேருமே காணிக்கை கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. ஆனால் கொடுத்த வித்தியாசம் வேற. ஆபேல் முழு இருதயத்தோடு கொடுத்தான், காயேன் முழு இருதயத்தோடு கொடுக்கல. இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். சாமுவேல்கிட்ட சொல்லுவார், மனுஷர் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கிறதில்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் என்ன பண்றேன், இருதயத்தை பார்க்கிற தேவன் சொல்றார். இல்லையா? அவதான் காயன் கிட்ட பேசுவார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அங்க பேசுறார் ஆண்டவர், உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் சகோதரனாகி ஆபேல் எங்கேன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியோ, நான் அவனுக்கு காவலாளி. ஏன்னு சொன்னா ஆபேலுடைய ரத்தம் பரலோகத்தில் கூப்பிடுது, சத்தம் இடுது. அங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆபேலை போல நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்கு முழு இருதோ கொடுக்கணும். அதை சொல்றாரு, வலது கை கொடுக்கறது எந்த கைக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு சொல்லு. சில பேருக்கு விளம்பரம் சொன்னாதான் பிடிக்கும், ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அஞ்ஞானிகளை போல தாரை ஊதுவியாது என்றார். வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாரு. ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போகுதுன்னு சொல்றாரு. இல்லையா? ஆக நாம என்ன செய்யணும், பெஸ்டானதை தரணும். ஆண்டவருக்கு எதை கொடுக்கணுமா, பெஸ்டானதை கொடுக்கணும். இல்லையா? ஆபேல் பெஸ்டானதை கொடுத்தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க கற்றுக்கணும். அவதான் எபிரேயர் 13:16, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தான தர்மங்கள் கூட என்ன பண்ணோம், செய்யணும். கொர்நேலியு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு சொல்லி பார்க்கணும். நாம வாழ்க்கையில நம்மால் முடிந்தாலும் உதவி செய்யணும். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38, நசிரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே எப்படி சுற்றி தீர்ந்தாராம், நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நாம கூட என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், சத்தமே வரலையா, தீமை செய்யணுமா, நன்மை செய்யணும். உதவி செய்யாவிட்டாலும் என்ன செய்யக்கூடாதுன்னுவாங்க, உபத்திரம் பண்ணாதுன்னுவாங்க. நாம் உதவி செய்ய நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார். இல்லையா? அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சொல்றாரு பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பாருங்க, படைத்த ஆண்டவருக்கே நாம கடன் கொடுக்கிறோம். அங்கங்க வல்லரசு நாட்டில் கடன் வாங்குறாங்க, வேர்ல்டு பேங்கில் என்ன பண்றாங்க, தாட்கோ வங்கியில் எல்லாம் கடன் வாங்குறாங்க. ஆனால் நம்ம யாருக்கு கடன் கொடுக்குறோம், நம்ம படைத்த ஆண்டவருக்கு நம்ம கடன் கொடுக்குறோமோ எப்போ, ஏழைக்கு இறங்கும் போது. ஏழைக்கு இறங்காம போய் நீ அவருக்கு கடன் கொடுக்க முடியாது. அது சொல்றார், கடன் ஏழைக்கு இறங்க ஆண்டவருக்கு என்ன பண்றான், கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை திரும்ப என்ன பண்றாராம், தருகிறார். சில பேர் கடன் வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறான், சூரிட்டி போட்டவங்க மாட்டிக்கிறாங்க. இல்லையா? ஆண்டவர் கடன் திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை சொல்ற, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன பண்றான்,
கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப தருகிறார். அடுத்து வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு என்ன பண்ணணும்? செய்யணும் இல்லையா? அதாவது குடிகாரனு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. கொடுத்து மறுபடியும் அவனை நாம் பாவம் செய்ய வைக்கிறோம். வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, எல்லாராலையும் கைவிடப்பட்டவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இல்லாதவர்களுக்கு ஏதாவது நாம் செய்யணும் இல்லையா? பாத்திரம் அறிந்து என்ன எடுக்கணும்? பிச்சை இடணும்னு சொல்லுவாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். ஆக நாம் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் கொடுக்கணும் இல்லையா? கிறிஸ்துவமே கொடுத்தல் தான். கிறிஸ்துவமே என்னது? அது கொடுத்தல். பிதாவாகிய தேவன் நம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசுவை மனுக்குலத்துக்காக கொடுத்தார் இல்லையா? செல்ல பிள்ளையாக இயேசு நம்முடைய சரீரத்தில் இருந்த முழு ரத்தத்தையும் மனுஷனுக்காக, மனுக்குலத்துக்காக என்ன பண்ணாரு? சிந்தினார். ஆக பாருங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கலன்னு சொன்னாக்கா இன்னைக்கு நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது.